கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாளினை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பயங்கரவாத உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். கிருஷ்ணகிரியில் நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்று முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் 34வது ஆண்டு நினைவு நாளை கடைபிடிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவஞ்சலி கூட்டத்தின் போது தாய் திருநாட்டினை 21ஆம் நூற்றாண்டை நோக்கி வேகமாக கொண்டு சென்று நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்தியதோடு கணினி உலகத்தில் முன்னணி நாடக உருவாக்கிய மாமனிதரின் ராஜீவ்காந்தி அவர்களின் கடந்த 1991ஆம் ஆண்டு இதே நாளில் மனித வெடிகுண்டுகளுக்கு பலியாக இன்று ஒட்டுமொத்த மக்களின் மனதில் தியாக சுடராக இருந்து வரும் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பின்னர் இந்த நன்னாளில் பயங்கரவாத உறுதிமொழியோடு மதவாத சக்திகளை வேரோடு அகற்றி இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையிலான நல்லாட்சி அமையவும் இந்த நாளில் உறுதிமொழியாகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது பொதுக்குழு உறுப்பினர் ஆஹா கிருஷ்ணமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஏகம்பவனும், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ராஜா, குமரவேல், ஜேசுதுரை, மாவட்ட துணைத் தலைவர் தளபதி, ரஹமத்துல்லா, தொகுதி பொறுப்பாளர்கள் ஆறுமுக சுப்பிரமணி, டாக்டர் தியாகி, கவுன்சிலர் விநாயகம், கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி, மாவட்ட துணைத் தலைவர் அனல் ரமேஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கருணமூர்த்தி, அப்சல், மாரியப்பன், நாகராஜ், பிரஸ் சரவணன், அஜித் பாஷா, நாகராஜன், பாண்டுரங்கன், வெங்கடாஜலம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர்கள் கலந்து கொண்டு ராஜீவ்காந்திக்கு மரியாதை செலுத்தினார்கள். இதே போன்று மாவட்டம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.